மகாபாரத காலத்தில் பார்பரிக் மிக வலிமையான வீரனாக இருந்தான். அவன் கதி யாதவ குலத்தில் பிறந்தவன். ஆனால் சிவபெருமான் அவனை அருள் புரிந்து 3 அம்புகளை வழங்கினான். இந்த 3 அம்புகளும் ஒரு மாபெரும் சக்தி கொண்டவை. முதல் அம்பு எதிரியை குறிக்க, 2ஆம் அம்பு குறிக்கப்பட்டவர்களை தாக்க, 3ஆம் அம்பு ஒரே துளியில் அனைவரையும் அழிக்க. பார்பரிக் எவருக்காகவும் போராடிவிட்டால் யுத்தம் சில நொடிகளில் முடிந்திருக்கும். அந்த அளவுக்கு அவன் சக்தி வாய்ந்தவன். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த சக்தியை உணர்ந்து அவனை தேர்வு செய்தார். நீ யாருக்காக போராடுவாய் எனக் கேட்டார். பார்பரிக் பதிலளித்தான், நான் எப்போதும் பலவீனர்களுக்கு ஆதரவாக இருப்பேன். கிருஷ்ணர் சிரித்தார். நீ எந்த பக்கம் சேர்ந்தாலும் எதிரணியானது பலவீனமாகிவிடும். முடிவில் யுத்தம் நீயே முடித்து விடுவாய். யுத்தத்தின் சமச்சீர் பேயால் அமைவதற்காக கிருஷ்ணர் பார்பரிக்கிடம் தன்னுடைய தலையை அர்ப்பணிக்க கேட்டார். தர்ம யுத்தம் நடைபெற வேண்டும் என்பதால் பார்பரிக் தன் தலையை அர்ப்பணித்தான். அவன் விழுதலையாலின்தான் மகாபாரத யுத்தத்தை பார்த்தான். அதனால் அவனை மன கதி ஒளி பார்பரிக் என்று போற்றுகின்றனர்.